நோவான்னு ஒரு பொண்ணு அவங்க ஊர்ல இருக்க கடைசி நாள்ல எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப ரசிச்சு பார்க்கறா. அவங்க அம்மா எல்லா ஒரு பணக்காரன் வில்லியம் கல்யாணம் பண்ணிட்டு ஃபேரி டேல் மாதிரி அட்லாண்டிக்கை தாண்டி போறாங்க. கேரேஜ் சேல்ல நோவாவோட ஃப்ரெண்ட் ஹேலி அவங்க பாய் ஃப்ரெண்ட் டான் எல்லாத்தையும் வித்துட்டு சமாளிக்க உதவி பண்றாங்க. டான் நீண்ட தூர தொடர்பு கஷ்டம்தான், ஆனா நான் கண்டிப்பா சமாளிப்பேன்னு சொல்றான். அதுவும் அவனைப் போலவே கஷ்டம். லண்டன்ல இறங்கினாங்க. ஒரு மகா பெரிய மாளிகை. வில்லியம் சந்தோஷமா வரவேற்கிறார். வெள்ளைக்காரன்னு எதிர்பார்த்தேன், சாரி சாமின்னு மார்ட்டின் சொல்றான். நோவா மைனஸ்வ அவங்க ரூம் கூட்டிட்டு போறான். கேரேஜ்ல இருக்க லக்ஸரி கார்களை பார்த்து அதிர்ந்து போறான். சட்டன்னு ஒரு சும்மா நின்னுக்கிட்டு இருந்த குழந்தைகள் கூட்டம். ஸ்விம்மிங் பூல்ல இருந்து ஒரு பையன் ஏறுறத பார்த்தா அவன் ரொம்ப அழகா இருக்கானேன்னு நோவா மயங்கி போறா. எல்லாம் வந்து இங்க யாருமே அவங்கள சீண்ட முடியாது. நோவா இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கான்னு சொல்றா. நோவா கிச்சன் போய் ஸ்நாக்ஸ் எடுக்கிறா. ஃப்ரிட்ஜ் டோர் மூடினா ஸ்நாக்ஸ் அங்கேயே இருக்கு. அடடேய்! குளத்துல இருந்து அவ பாக்குறாங்க, அது நிக்குன்னு. அவங்க பேச்சுல ஒருவரையொருவர் வெறுப்பு கலந்த கடுமையான வார்த்தைகள். சண்டை பெருசா ஆகிறதுக்கு முன்னாடி நிக் ஃப்ரெண்ட் ஜெயில்ஸ் வந்துடுறான். அந்த வெள்ளை நிற பையன் ஒரு ஓரின சேர்க்கையாளர் மாதிரி இருக்கான். புது சகோதர சகோதரிகள் ஒருவரையொருவர் தொந்தரவு பண்ணிக்காம இருக்கணும்னு முடிவு பண்றாங்க. அவங்க ரூம்ல நோவாடானுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. காலாவுக்கு ரெடி ஆகும்போது அவ ஃபைனலா ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே இறங்குறா. நிக் பார்க்கறான். அப்புறம் அதிர்ச்சியில அவன் அமைதியா இருக்கிறத விட ரொம்ப கடுமையா பேச ஆரம்பிக்கிறான். வெனிவுல நோவா நிக்க பார்க்கறா. அவனுக்கு ஸ்பாட்லைட்ல நிற்க எந்த அலர்ஜியும் இல்ல. ஒரு பொண்ணோட கை கோர்த்து நிற்கிறான். பாரில் இருந்து அவ பார்க்கறா. அவங்க டான்ஸ் பண்றாங்க. வில்லியம் ஸ்பீச் பேசுறப்போ அவங்க டேபிள் பக்கம் அடிக்கடி பார்க்கறா. ஜெயில்ஸ் அவ கண்ணுல படுறான். சைகை பண்றான். அவ சைகை பண்ணிட்டு சின்ன சேட் பண்றாங்க. ஜெயில்ஸ் சொல்றான், அவ சொன்ன ஸ்பாயில்டு டாடி பாய்னு சொல்றது சரியில்லைன்னு. நிக் ரைட் ஷேரிங் ஆஃப் கிரியேட் பண்ணி 17 வயசுலயே ரொம்ப பெரிய சம்பளத்துக்கு வித்துட்டான்னு. ஸோ ரிச் கிட் இல்ல, சிலிகான் வேலி ப்ரோடிஜி. டாடி பணம் கொடுத்தாலும் ஜெயில்ஸ் சொல்றான் நிக் இப்போ சாரி, ஆனா அந்த பையன்லாம் ஒருத்தர் சாக்லேட் கல்ல தின்னுச்சுன்னு எனக்கு தோணுது. அப்புறம் நோவா ஜெயில்ஸ் நிக்கையும் அவன் காதலி அண்ணாவையும் இன்னும் 2 பேரையும் கூட்டி உட்கார்ந்த அந்த சந்தோஷம். ஆனா நிக்கோட அப்பா வீட்டுக்கு போக சொன்னதால அந்த 2 அண்ணன் தம்பி சீக்கிரமே கிளம்பிடணும். ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்துல சூப்பரான மெக்லாரன் கார் வந்து நிற்கும். பார்த்தா நோவா வாயடைச்சு போயிடும். காரில அவள் பேச ஆரம்பிக்கிறாள். மைனஸ் அவனோட அந்த ஆஃப் விஷயம் ரொம்ப புதுசுன்னு அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றா. அவன் சாரின்னு நினைச்சுக்கிறான். ஆனா அவள் சொல்றா மைனஸ் அவன் அவளை பயங்கரமா நடத்தினதுக்கு அவன்தான் அவளுக்கு சாரி சொல்லணும்னு. அவன் அப்பா அம்மாளை பத்தி சொல்லாதேன்னு கேட்கிறான். அவள் சரி சொல்றா. மைனஸ் அவன் அப்பா கிட்ட பிடிக்காதவன் இல்ல, ஆனா அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்சவன். நிக்கோட கார் ஸ்டாப் ஆகுது. அவளை இறங்க சொல்றான். அவனுக்கு அம்மா மேல பிரச்சனை இருக்குன்னு சொல்றான். ஆல்பர்ட் பாலத்துல அவளை விட்டுட்டு போயிடுறான். அவள் ஃபோன் டெட். சின்ன டெப்ரெஷன் ட்ரிப் எடுத்துட்டு ஒரு கார் வரும். சாக் வாலெட். நிக்கோட ஆள் வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பியிருக்கான். ஆனா அவளுக்கு இன்னும் போக மனசு இல்ல. கிளப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க நிக்க இருக்கான். சாக் டாம்னு ஒருத்தருக்கு ட்ரக்ஸ் விற்கிறான். அவன் நோவாவை ஹாப்பி மீல்ல இருக்கிற டாய்னு சொல்றான். டாம் அவளுக்கு பீர் குடிக்கிறான். அவள் குடிக்கிறாள். அப்புறம் நிக்கோட சட்டை இல்லாம 2 பொம்பளைங்களுக்கு நடுவுல இருக்கிறத பார்க்கிறாள். அண்ணா இல்லைன்னு சொல்றாங்க. அவங்கள பீர்ல மூழ்கடிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் குடிச்சிட்டு ஓடி போறாங்க. ஆனா அந்த பீர் அது வேற லெவல்ல தாக்கியது. தரையில் விழுறதுக்கு முன்னாடி நிக் அவளை பிடிச்சிட்டாரு. யாராவது அவளுக்கு அந்த குடிச்சு கொடுத்தாங்களான்னு கேக்குறாரு. அவளால சரியா சொல்லவே முடியல. டாம் நிக் டாமை பிடிச்சு அவன் கொழுத்த மூக்கை அடிச்சு நொறுக்கிட்டாரு. ஜாக் நோவா காரில் ஏத்த உதவி பண்றாரு. ஸ்டாப் லைட்டில் நிக் அவள் காதுக்கு பின்னாடி இருக்கிற கணுமுடிச்சு டாட்டூவை பார்க்கிறாரு. வீட்டுக்கு வந்ததும் அவளை அறைக்கு கூட்டி போய் படுக்க வைக்கிறாரு. அவளோட நல்லா தெரியிற உடையில அவளோட உடம்புல காயங்கள் தெரியுது. அடப்போங்கடா, அவங்க 2 பேரும் சகோதரர்கள் மாதிரி ஆகிட்டாங்க. எதுவும் ரொமான்டிக் ஆகாதன்னு நம்புவோம். அடுத்த நாள் காலையில நோவா பயங்கரமா ஹேங் ஓவர். நிக் அமைதியா இருக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவளுக்கு அது வேண்டாம். வில்லியம் கிட்ட சொல்ல போறான்னு சொல்றா. ஆனா அவன் அவளை நிறுத்த சொல்றாரு. பிறகு நோவா அவளோட போனை எடுத்து பார்க்கறா. டானோட மெசேஜ். பேச நேரம் இல்லைன்னு சொல்றாரு. சரி, நிக்கும் அண்ணாவும் சோஷியல் மீடியா பக்கங்களை பார்க்க ஆரம்பிக்கிறா. அண்ணா 30 வயசுல இருக்கிற மாதிரி இருக்கா. நிக்கோட போட்டோவை ஜூம் பண்ணி பார்க்கறா. அப்புறம் போனை மார்ல அழுத்தி பிடிச்சுக்கிறா. சினிமா கதையா இருக்கு.
எழுந்து நிக் இருக்கிற இடத்துக்கு போறா. அவன் பர்ஃப்யூம் வாசனை பிடிச்சு பார்க்கறா. அப்புறம் சாதாரணமா சரி பண்ணி விடுறா. அவன் கோட் எடுத்துட்டு வந்தான். சட்டன்னு வந்து அவளுக்கு அது ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொன்னான். இன்னும் சொல்றான், இன்னைக்கு ராத்திரி வெளியில போறேன்னு. அவளுக்கு நேரம் வேணும்னா எடுத்துக்கணும்னு. அவளுக்கு வெட்கமா இருந்துச்சு. கோட்டு அவன் மேல வீசிட்டு அறையலுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா. அப்புறம் ஒரு அந்நிய நம்பர்ல இருந்து வீடியோ வந்தது. அவளோட உலகம் அப்படியே சரிஞ்சு போச்சு. டான்னியும் ஹேலியும் அவளோட ட்ரக்கில முத்தமா இருக்காங்க. அவளோட சிறந்த தோழிக்கு கொடுத்த ட்ரக். அந்த ராத்திரி நிக்கை கேரேஜில் இருந்து வெளியே போறப்ப நிறுத்தினா. அவனோட போறேன்னு சொன்னா கார் மீட் போனாங்க. நோவாவோட கண்கள் அவளோட தலையிலிருந்து வெளியே வரப்போற மாதிரி இருந்துச்சு. இதுதான் அவளுக்கு பிடிச்ச காட்சி. அவள் எல்லா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படங்களையும் பார்த்துருக்கா. நிக்கை விட்டுட்டு போய் ஜென்னாவை சந்திச்சா. சில நிமிஷத்திலேயே அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா ஆயிட்டாங்க. நோவா அவளோட சிறந்த தோழியும் பாய் ஃப்ரெண்டும் முத்தமிட்டது. அவள் அப்பா அவளை எப்படி கார்களை பத்தி காதலிக்க கற்றுக் கொடுத்தாருன்னு, எப்படி ஓட்ட கற்றுக் கொடுத்தாருன்னு, அவள் எப்படி நாஸ்கார் இளம் ஓட்டக்காரியா இருந்தாளன்னு சொன்னா. ஆனா அவள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அவள் இப்போ ஸ்டெப்டாட் கூட ஒரு மோசமான வீட்டுல தான் இருக்கா. ஜென்னா எல்லாத்தையும் கேட்டாச்சு. வெளியே வந்தாங்க. அவளோட ஃப்ரெண்ட் ஜேபி சொன்னான், ஒரு ரேஸ் இருக்குன்னு. நிக்கு வந்தான் லயன் கூட, ஜென்னாவோட காதலன். ஜென்னா அவங்களை நோவாவுக்கு அறிமுகம் பண்ணினா. தவறுதலாக நோவா நிக்கை மோசமா சொன்னது தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நிக்கு பேசிக்கிட்டு இருக்க, சாரி நண்பா, ஜாக்கிம்மா கூட நோவா என்னமோ கேக்குறான். அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைட்டர்னு க்ரூ சொல்றாங்க. அப்புறம் ஜென்னா வந்து நோவா லவ்வர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கிளப்பி விடுறாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் ஒரு சூப்பர் ஐடியா, அவங்க எக்ஸ் புதுசு கிளப்பி விடலாம் அல்லது கிஸ் பிக்சர் அனுப்பலாம்னு சொல்றாங்க. அடடே, ரொம்ப சூடு. அப்புறம் நிக்கை வெளியே இழுத்துட்டு போய், அவன் எக்ஸ் நல்லா கிளப்பி விடணும்னு சொன்னானா, உண்மையா சொன்னியான்னு கேக்குறான். அவ சொல்றா, ஆமா கிளப்பி விடணும்னு. அப்புறம் அவன் சீக்கிரமா முத்தம் கொடுக்கறான். ஏய் பாருங்க, எல்லாரும் கூச்சலிக்கிறாங்க. அது இன்னும் சூடா போகும்னு நம்புறாங்க. ஆனா ஒரு கேமரா சத்தம், கிளிக் கிளிக் கிளிக். நிறைய புகைப்படங்கள் எடுத்துட்டாங்க. நோவா ஜென்னா கூட சேர்ந்து லயன் ரேஸ்ல நிக்க 1 மாசம் சம்பாதிச்ச பணத்தை போட்டு விளையாடுறான்னு கேள்விப்பட்டா அவ ரொம்ப கடுப்பா இருக்கா. அந்த ரோனி என்னடா டேய், பயங்கரவான ராஜா வந்து ஜெயிலிலிருந்து தப்பிச்சு வந்திருக்கான். அவனுக்கு நிக்கை ரொம்ப பிடிக்காது. எல்லாரும் கவனம் மாறி இருக்கிற நேரத்துல நோவா நிக்கோட கார்க்குள்ள ஏறிக்கிட்டா. ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரோனி ரொம்ப வேகமா ஓட்டுறான். ஆனா அவன் ஓட்ட போறது நிக் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப கடுப்பா போறான். நோவா சூப்பரா ஓட்டிட்டு ஜெயிச்சிடுச்சு. ஆனா எதிர்பார்த்த விதமா கொண்டாட்டம் இல்ல. ரோனி நிக்கை அவன் ஓட்டத்துல இல்லாததுக்கு, டாம் உடைய மூக்கை அடிச்சதுக்கு நோவா கடுமையா கண்டிச்சா. அவன் டெசர்வ் பண்ணான்னு சொன்னா. ரோனி அவளுக்கு மிரட்டல் விடுத்தான். நிக்கோ ஒரு அண்ணன் மாதிரி ரொம்ப கடுமையா ரியாக்ட் பண்ணான். அங்க ரொம்ப கலவரமா போச்சு. ஆனா போலீஸ் வந்ததும் சண்டை நின்னு போச்சு. போறதுக்கு முன்னாடி ரோனி நிக்கோட சண்டை போட சவால் விடுத்தான். அந்த கலவரத்துல நோவாவுக்கு பேனிக் அட்டாக் வந்துச்சு. நிக்கா அவளை அங்க இருந்து வீட்டுக்கு இழுத்துட்டு போனான். அவங்க 2 பேருக்கும் சேம் நாட் டாட்டூ இருக்குன்னு நோவா பார்த்தா. நிக்கா அவன் ஏற்கனவே பார்த்துட்டான்னு சொன்னான். அப்புறம் அவங்க நல்லா பேசிக்கிட்டாங்க. ரோனியோட சண்டை போடாதேன்னு நோவா நிக்காவை கேட்டா. அப்புறம் அவங்க கிஸ் போட்டோவை டானுக்கு அனுப்பி நிக்காக்கு சின்ன சீண்டல் சீண்டி நன்றி சொன்னா. அடுத்த நாள் காலையில டான் கால் பண்ணான். நோவா கால் எடுக்கல. காலை உணவில அவங்கள 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருக்கும் ரொம்ப பாசமா இருந்துச்சு. நிக்கா மேடியை போய் பார்ப்பேன்னு சொன்னான். அவங்க வீட்லயே ஒரு நாள் தங்க போறேன்னு சொன்னான். நிக்கா மேடியோட போறப்போ வில்லியம் நோவாவையும் கூட்டிட்டு போன்னு சொன்னதும் நோவாவுக்கு காதல் பொறாமை வந்தது. நிக்கா சிரிச்சு மேடி அவனோட சகோதரின்னு சொன்னான். அவன் அவங்க அம்மாவையும் பாப்பான்னு சொன்னான். 4 பேரும் சந்தோஷமா சாப்பிட்டாங்க. அப்புறம் நிக்கேஷும் நோவாகும் ஆழமான பேச்சு. அதுல தான் தெரியுது பெத்தான் அவன் சின்ன வயசுலேயே போயிட்டாங்கன்னு. சமீபத்தில தான் அவங்க உறவு சரியாயிடுச்சுன்னு. மாட்டி உயிரோட இருக்கணும்னா ரேஸ்ல போட்டி கொள்ள மாட்டேன்னு பெத்தாங்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டான். அப்புறம் அவனும் அண்ணாவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றான். அடப்போங்கடா, அவன் வார்த்தையை நம்பாதீங்க. அன்னைக்கு மாலையில பெத்தானும் நிக்கேஷும் சண்டை. அவன் ரேஸ்ல போட்டி போட்டிருக்கான்னு தெரிஞ்சு கடுப்பாயிடுச்சு. நிக்கேஷ் புறப்பட்டு போயிட்டான். மாட்டி நோவா கிட்ட இன்னைக்கு மாலை அவ ஃபுட்பால் மேட்சுக்கு வர முடியாதுன்னு சொல்றா. பெத்தான் அவங்க அருமையான எதிர்கால போராட்டத்தை நோவா கிட்ட சொல்றாங்க. அதுதான் அவங்க நிக்கேஷ் 12 வயசு இருக்கும்போது போகணும்னு காரணம். அவன் அந்த சோகத்தை ரேஸ்ல போட்டி போட்டு தீர்த்துக்கிட்டான். நிக்கேஷ் வீட்டுக்கு வந்ததும் அவனும் நோவாகும் கிச்சன்ல ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க.
ரொம்ப சூடான நிலைமை வரும்போது மாட்டி நோவாஹ் கிட்ட ஃபோன் பண்றா. பாஸ்ராமி அவன் அக்கா அண்ணனை தடுக்கிறா. அடுத்த நாள் நிக்கேஷ் சரியில்லை. ரோனியோட சண்டைக்கு நோவாஹ் காரணம்னு சொல்றான். அது ரொம்ப ஃபேர் இல்ல. அவளை வீட்ல விட்டுட்டு போயிடுறான். அன்னைக்கு மாலை டான் அவன் வீட்ல உரிமையாளர் மாதிரி நுழைஞ்சிடுறான். எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு அவனை ஃப்ளைட்ல அனுப்பியிருக்கா. டான் நோவாஹ் கிட்ட சாரி சொல்ல முயற்சி பண்றான். நோவாக்கு அவளோட அழகான மாமனார் மகன் இருக்கான்னு தெரிஞ்சதும் டான் அவளை நண்பனா வச்சுக்கணும்னு சம்மதிச்சா. இந்த காதல் முக்கோணம் என்ன பண்ணுமோன்னு பயமா இருக்கு. அடுத்த நாளைக்கு காலையில டான் நோவா கன்னத்துல முத்தமிட போறப்போ நிக்கின்னு ஒருத்தன் டைனிங் ரூம்ல வந்து நின்னுட்டான். டான் சந்தோஷமா தன்னை அறிமுகம் பண்ணிக்கிறான். ஆனா நிக்கி அவனுக்கு அவ்வளவு குளிரான பதில் கொடுக்கிறான். நிக்கி போனதும் டான் புகைப்படத்துல இருக்கிற அவன்தான்னு தெரிஞ்சுக்கிட்டான். அவன் நோவா மாமனார் மகன்னு தெரிஞ்சு அவளோட எதுவும் சாத்தியமில்லைன்னு சொல்றான். நோவா நிக்கின் ரூம்ல புயல் மாதிரி நுழைஞ்சு அவனை முத்தமிடச் சொல்றா. அவன் முத்தமிட்டான். அவள உடம்பு சூடா இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவன் அவளை கையில் அடங்கி போனதும் டானை அங்கிருந்து அனுப்பச் சொல்றா. நிக்கி டானுக்கு $1000 கொடுக்கறேன்னு சொல்றான். ஆனா டான் $1500 கேட்கிறான். நிக்கி சம்மதிக்கிறான். அந்த சாயங்காலம் காரை நோக்கி அவனை அனுப்பி வைக்கிறான். டான் அவங்க 2 பேர் உறவு லாண்ட்ரி கனவுகளைப் போல இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டதும் நிக்கி அவன் முகத்துல ஒரு முஷ்டி அடிக்கிறான். அந்த ப்ராப்ளம் சரியாயிடுச்சு. நிக்கி நோவா கிட்ட டானோட சிட்டி கவம் சட்டைகளோட பையை கொடுக்கிறான். அவங்க 2 பேரும் அதை நெருப்புல போட்டு எரிக்கிறாங்க. நிக்கி சிறிது நேரம் வெளியே போறான். அவன் போன உடனே அவன் ஃபோன் வைப்ரேட் ஆகுது. லயன் என்னோட ஃபைட் வென்யூ என்னன்னு நோவா மெசேஜ் பார்க்கிறாள். நோவா ஜென்னா சண்டை ஆரம்பிக்க போற நேரத்துல வந்தாங்க. நோவாவுக்கு ஸ்பைடர் சென்ஸ். அடேங்கப்பா சுத்தி பார்த்தாங்க. ஆனா அந்த கருஞ்சாட்டை பார்த்து கூட இல்ல. பேய் மாதிரி ஒளிஞ்சு இருந்தானே. சரி விடுங்க. சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஜென்னாவுக்கு பயம். அடேங்கப்பா கொடூரமா பயம். நிக் ஜெயிச்சிட்டான். ரொன்னியை அடிச்சு துவைச்சுட போறான். ஆனா நோவா சமாதானமா இருக்க முடியல. ஜென்னா போடான்னு சொல்றா. மெதுவா மெதுவா நிக் மேடிய பார்க்க மாட்டான்னு சொல்றா. போயிட்டா. நிக் கேக்குறான் என்ன சொன்னன்னு. லயன் சொல்றான் மேடிய பத்தி. புத்தி வந்தது. சண்டையில இருந்து ஓடிட்டான். ஆனா ரொன்னிக்கு போதும்னு இல்ல. டகலாயோட அவனையும் துரத்த ஆரம்பிச்சிட்டான். அடிச்சு உதச்சு கார்கிலேயே எடுத்தாங்க. மெக்லாரனை வாங்கிட்டாங்க. ஓர் ஆள் பார்த்துக்கிட்டே இருந்தான். அந்த பழசா இருந்த ஆள். சந்தேகமா இருக்கு. அடுத்த நாள் நிக் பிறந்த நாள். நோவா சர்ப்ரைஸ். ஸ்விம்மிங் பூல். நீருக்குள்ளேயே குத்து. அப்புறம் பிரான்ஸ் ஹாச் ரேஸ். நோவா ஜெயிச்சிட்டா. சிறிய மெக்லாரன் மாடல் கொடுத்தா. அவன் சொன்னான் மெக்லாரன் எனக்குன்னு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச கார். ஆனா போலீஸ் கிட்ட போக முடியாது. ஏன்னா ஃபைட் கிளப் பத்தி பேசக்கூடாதுன்னு. பெட்ரோல் போட நிறுத்தினப்போ ரொனியும் அவன் கூட்டாளிகளும் தாக்குறாங்க. பாட்டி வயசான ஆளு. ஆனா அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் மறந்து பிட்சா சாப்பிட போறாங்க. அங்க ஜென்னாவும் லயனும் சேர்ந்துட்டாங்க. ஆனா என்னடா இது. ஒருத்தன் நோவா கிட்ட ரொம்ப சேர்ந்து ஆடுறான். நிக்கிற்கு கோபம். டேய் அந்த பாவியோட முகத்தை அடிச்சு நொறுக்கிட்டான். கிளப்பில இருந்து வெளியே ஓட்ட போட்டாங்க. நோவா சொல்றா நீங்க லண்டன்ல இருந்து ஓடி வந்ததுக்கு காரணமானவங்க நீங்க தானே. சூடு ஆறியாச்சு. நோவாவும் நிக்கும் ஒருத்தர் ஒதுங்கி இருக்காங்க. அண்ணா வீட்ல பார்ட்டி. ஆனா அண்ணாவும் அவங்க கூட்டாளிகளுக்கும் ஜெயில்ஸ் அவங்கள அழைச்சது பிடிக்கல. நோவாவை அலமாரியில அடைச்சு போட்டாங்க. நோவா பயந்து போயிடுச்சு. அண்ணாக்கு வயசு 30க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். நிக்கா மேல போய் நோவாவை தேடி போறான். அவங்க அலறல் சத்தம் கேக்குது. கதவு அடிச்ச சத்தமும் டே சாவி கொடுங்கடான்னு கத்துறான். சாவியை வாங்கி திறந்து விடுறான். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. நோவா அவங்க அப்பா பத்தி சொல்றா. அவங்க அப்பா எவ்வளவு கொடுமை பண்ணினார்னு. சாராயம், போதை மருந்து. அவர் மேல நோவா சாட்சி சொல்லி அவரை சிறையில போட்டாங்கன்னு. சிறை அது அவங்களுக்கு ரொம்பவே ஆர்வத்தை தூண்டிச்சு. அப்புறம் அவன் அவளை அடேங்கப்பா அடுத்த சில நாள் சொர்க்கமே. குடும்ப சாப்பாடு, ரகசிய பார்வைகள், கள்ளக்காதல். ஆனா திடீர்னு கார் அலாரம் கேரேஜில் மார்ட்டின் போய் பார்த்தா. லயன் அடிபட்டு கட்டி போடப்பட்டு வாய மூடி வைக்கப்பட்டிருக்கான். என் கனவுல கூட இல்லாத காட்சி. பகல் நேரத்துல போலீஸ் ஆம்புலன்ஸ். ஜென்னா லயனுடன் ஆம்புலன்ஸ்ல. எல்லா நோவா ஹோட்டல்ல. வில்லியம் நிக்கோ சந்தேகிக்கிற போலீஸ்காரர்கிட்ட வில்லியம் பூம். அது டிராவிஸ் மெக்கன்னு சொல்றான். நோவாவோட அப்பா. நிக்கோக்கு நம்ப முடியல. ரொன்னி டிராவிஸ் கிட்ட வேலை வாங்கினானாம். பழைய மனுஷன் படம் காட்ட லயன் மீதான தாக்குதல் அவங்கள பிடிக்கிறதுக்கான தந்திரம்னு புரியுது.
அவன் பயந்து நோவாவை கூப்பிட போறான். ஆனா நோவா லெஃப்ட்ல ஏறும்போது ரொன்னி வந்து அவளை அவன் அப்பா கிட்ட கூட்டிட்டு போறான். வில்லியத்துக்கு அனாமதேய கூப்பிடு. டிராவிஸ் $1,00,000. இந்த காலத்துல $1,00,000னா நிக்கோ கார்க்குள்ளே ஏறுறான். ஒருடியா ஸ்ட்ரைக் ஆகுது. வில்லியம் மைனஸ் கூப்பிடுறான். மெக்லாரன்ல டிராக்கர் இருக்குன்னு சொல்றான். அட்ரஸ் அனுப்புறான். ஆனா பேக்கப் எதுவும் காத்திருக்க மாட்டான். ஒருத்தனா வேகமா புறப்பட்டுடுறான். ஏர்ஸ்ட்ரிப்ல நோவா பிடிச்சிருக்காங்க. சட்டன்னு ராணியை அட்டாக் பண்றான். வயித்துல குத்திடுறான். ஆனால் ஒரு உலோக ராடை பிடிச்சு ராணியை நாக் அவுட் பண்றான். டிராவிஸ் நிக்கோட திசையில பல குண்டுகளை தூக்கி விடுறான். அருகில வருவதை தடுக்க பின்னாடி நோவாவை மெக்லாரன் ஸ்டியரிங்ல அமர வைக்கிறான். நிக் அவன் நிசான்ல டேக்கப் பண்றான். நோவா ரொம்ப வேகமா ஓடுறான். ஸ்லோ பண்ண முடியாது. துப்பாக்கி முனையில நிக் ஷார்ட்கட் போட்டு ரோட்டை பிளாக் பண்றான். நோவா வேகமா போறதால ஸ்டியர் பண்ண முடியாம நிக்கோட காரோட கோலிஷன். எல்லாரும் காரிலிருந்து கீழே குதிக்கிறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. நோவா டிராவிஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நிக்கோட ஓடுறான். சட்டன்னு ஒரு கன்சவுண்ட். டிராவிஸ் ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ் அவனை கைது பண்றாங்க. ஆனா அந்த நிம்மதி சிறிது நேரம் தான் நிக்கோட பாக்குறாங்க. அவருக்கு காயம், நினைவு தப்பிடுறான். உதவிக்குன்னு கதறா. 6 வாரத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடுச்சு. புல்லுக்குள்ள எல்லாரும் ரிலாக்ஸ் பண்றாங்க. நிக் நல்லா ரெக்கவர் ஆயிட்டான். ஆனா வயித்துல ஒரு பெரிய ஸ்கார் இருக்கு.